டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. வலி அப்படின்ற ஒரு நண்பன் அப்படி இல்லைன்னா உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைன்றது நமக்கு தெரியாமலே போயிடும். இந்த ஒரு டீயை மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா இயற்கையான முறையில் அந்த வலிகள் நிவாரணம் பெறும். புதினாவும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு கழிவுகளை வெளியேற்றி உடலை மினுமினுக்க செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு டீ தாங்க. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வலிகளையும் போக்குறதுக்கான ஒரே ஒரு டீ. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி உடம்பு வலி தான் பல பேரோட பிரச்சனையாக இருக்குது. வலின்றத ஒரு பெரிய நோயாக எடுத்துக்கிறாங்க மக்கள். அதுதான் இன்றைய நிலையாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா வலி அப்படின்ற ஒரு நண்பன் அப்படி இல்லைன்னா உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைன்றது நமக்கு தெரியாமலே போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதான் ஒரு விஷயம். அதனால் வலி என்பவர் நமக்கு நோய் அல்ல, அவர் நமக்கு நண்பன் தான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த வலி என்ன மாடுலேஷனில் வலிக்குது, எந்த இடத்துல வலிக்குது அப்படின்றத பொறுத்து தான் உடலின் மொழியாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்போ அது எந்த ஆர்கனில் பிரச்சனைன்றதை சொல்ல வருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மாடுலேஷனை நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஆர்கனை ரெடி பண்ணோம்னா தான் அந்த வலி என்ற நண்பன் தூதுவர் அவர் ரிலீஸ் ஆவார். ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா வலின்றதை காமனாக எடுத்துக்கிட்டு தலை வலிச்சாலும் சரி, கை வலிச்சாலும் சரி, தோள்பட்டை வலிச்சாலும் சரி, உடம்புல எங்கே வலிச்சாலும் சரி, உடனே போய் ஒரு வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு வலியை போக்கிடணும். அந்த வலியை மட்டும் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது உங்ககிட்ட ஒரு தூதுவர் ஒருத்தர் வர்றாரு, ஏதோ ஒரு விஷயத்தை சுமந்து வர்றாரு. அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஓகேங்களா. நீங்கள் ஆனால் அவர் தான் எனக்கு பெரிய இம்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடித்து துவம்சம் பண்ணி வாயில் கட்டிட்டு அடிச்சிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் ஆஃப் ஆயிடுவார். ஆனால் அவர் கொண்டு வந்த செய்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது இல்லையா? அதான் உண்மை. அதுபோல் தான் இந்த வலியுமே. வலி என்ற தூதுவரை நாம் என்னப்பா பிரச்சனை, எந்த ஆர்கன்லேருந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றத கொஞ்சம் அந்த உடலின் மொழியை புரிந்து கொண்டு கடைபிடிச்சோம்னா அழகாக உடம்புக்குள்ளே அடுத்து பெரிய பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கலாம். அதனால் இன்றைய வலி நாளைய உடல் பெரிய பிரச்சனையை நமக்கு சொல்ல தூதுவர். இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இயற்கையான முறையில் இந்த வலியை அதை டீல் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த மூல காரணமான அந்த ஆர்கன் என்னன்றதும் நமக்கு தெரிய வரும். அதை குணப்படுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவரும் ஜாலியாகிடுவார். அப்போ இயற்கையான முறையில் நம்ம இந்த வலியை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரே ஒரு டீ. இந்த ஒரு டீயை மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா இயற்கையான முறையில் அந்த வலிகள் நிவாரணம் பெறும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தூதுவர் அப்படின்றதுனால அந்த ராஜாவும் பார்த்திங்கன்னா கூலாவார். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கூலாவார். அவருடைய பிரச்சனையும் நமக்கு தெரிய அதை குணப்படுத்துறதுக்கும் ஒரு வழியாக அது அமையும். இயற்கையான முறையில் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதுக்கான சில டிப்ஸு சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதற்கு தேவையான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இஞ்சி. இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. தோல் உரிச்சிக்கோங்க. இஞ்சியோட தன்மை உங்களுக்கு தெரியும். இஞ்சி அப்படின்றது அது பார்த்திங்கன்னா என்றும் நம்மளை இளமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நரம்பு மண்டலங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியவரும் சொல்லலாம். நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட வலிகளை போக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாம் இஞ்சி. அப்போ ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பூண்டு, வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளை பூண்டில் நல்ல ஒரு பெரிய பூண்டு அப்படின்னம்னா ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க. 2 பூண்டு எடுத்துகிட்டு அப்படியே இந்த தோல் சீவிட்டு அதை ஒரு 2ஆக கட் பண்ணி அப்படி வச்சுக்கலாம். இது கூட சேர்த்து ஓகேங்களா. ஆமாம். அதுபோல் புதினா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த புதினாவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு தான் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க புதினா. இப்போ பூண்டும் புதினாவும் உங்களுக்கு தெரியும். பூண்டு அப்படின்றது நம்ம உடம்புல வாயு பிரச்சனையை போக்கும். ஏன்னா வலி என்பது சர்க்குலேஷன் தேக்கம் தான் வலி. அது எந்த சர்க்குலேஷனில் தேக்கம்? ரத்த ஓட்ட சர்க்குலேஷனில் தேக்கமா, நரம்பு ஓட்ட சர்க்குலேஷனில் தேக்கமா, வாயு ஓட்ட சர்க்குலேஷனில் தேக்கமா, நீர் ஓட்ட சர்க்குலேஷனில் தேக்கமான்றது தான் பிரச்சனையே. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ரெக்கவர் பண்ணோம்னா அதுக்கு தான் அந்த சில காம்பினேஷன். அப்போ பூண்டு உங்களுடைய தேவையில்லாத வாயு கழிவுகளை வெளியேற்றி வலியை போக்கக்கூடிய நபர். அதனால் அதில் ஒரு 2 பூண்டு போட்டுக்குங்க. அதுபோல் புதினா
புதினாவும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு கழிவுகளை வெளியேற்றி உடலை மினுமினுக்க செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உடலின் துர்நாற்றத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். கேட்டீங்களா? அப்போ இந்த புதினாவை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இஞ்சி, பூண்டு, புதினா 3 ஐட்டம் தான். இந்த 3 ஐட்டத்தையும் நீங்கள் நல்லா அப்படியே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இறங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்துங்க. அவ்வளோதான். மஞ்சள் பொடியை பற்றி உங்களுக்கு தெரியும். இது ஒரு கிருமி நாசினி. நம்ம வலி அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத அர்த்தம் நான் சொன்னேன். ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு காய்ச்சல் வரும்பொழுதும் உடம்புல வலிக்குது, அடிபட்டு ஏதாவது ஒரு புண்ணு ஆச்சுன்னா அப்பையும் உங்கள் உடம்புல வலிக்குது, ஊமக்காயம் பட்டாலும் வலிக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, அந்த ரணம் என்ன பண்ணுதுன்றதெல்லாம் நம்ம கவலையே போகிறதில்ல, வலிக்கு மட்டும்தான் தீர்வு எடுக்கிறோம். அப்போ மஞ்சள் பொடி கிடக்கப்படும் பொழுது உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், உள்ளுக்குள்ளே ஏதாவது வீக்கம் இருக்குது, வலி இருக்குதுனாலும், அதாவது உள் வலிகளையும் போகக்கூடியது, அந்த ரணத்தை போகக்கூடியது, பாக்டீரியா, வைரஸ் எது இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணக்கூடியது. அதனால மஞ்சள் பொடியை ஒரு ஸ்பூன் கலந்துக்கிறோம். இப்போ திரும்ப அப்படியே இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி வர, மஞ்சள் தண்ணியும் இறங்கி வர, நல்ல சூப்பராக ஒரு கோல்டன் டீயாக வந்து இந்த டீ வந்து மாறும். அப்புறம் அதை அப்படியே இறக்கிடுங்க. இறக்கிட்டு திரும்ப நீங்கள் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க. தேன் கலந்துட்டு அதை அப்படியே வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க. ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு ரசித்து உறிஞ்சி சாப்பிடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு 100 ml டீ சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்படும் பொழுதே படிப்படியாக வலி குறையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே உங்கள் உடம்புல வலி ரிலீஸ் ஆயிரும். அப்படி சில 5 நிமிடத்தில் நீங்கள் டீ சாப்பிட்ற அந்த 5 நிமிஷத்தில் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் பறந்துவிடும். அப்படி ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு டீ தான் அந்த டீ. இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வலி மாத்திரைகள் எடுக்காமல் உடலின் வலிகளை போக்கி மூல காரணத்தை நம்ம உடம்பே வந்து நம்மக்கிட்ட சொல்லி அதை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்தால் போதும். ரொம்ப அருமையாக இந்த வலியிலிருந்து நீங்கள் வந்து நிவாரணம் பெறலாம். அதை ட்ரை பண்ணி உங்களுடைய வலிகளிலிருந்து நிவாரணம் பெற்று ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.